إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நபிமார்களின் வரலாற்றிலே துல்கிஃப்ல் என்ற ஒரு நபியை பற்றியும் யூனுஸ் நபியை பற்றியும் அலைஹிமுஸ்ஸலாம் பார்க்க இருக்கின்றோம். துல்கிஃப்ல் என்கின்ற ஒருவரை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். இவர்கள் நபி என்பதுதான் பலமான கருத்து. இவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம், அதற்கு மாற்றமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. துல்கிஃப்ல் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி வர்ணித்திருக்கிறான் என்பதை பாருங்கள். சூரத்துல் அன்பியாவிலே வதல் கிஃப்லி குல்லும் மினஸ் சாபிரீன், துல்கிஃப்லையும் சேர்த்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அவர்கள் அனைவருமே பொறுமையாளர்களில் உள்ளவர்கள். எனவே அவர் ஒரு சாபிர். வஅத்கல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா, எங்களுடைய ரஹ்மாவிலே, அருளிலே, கருணையிலே அவர்களை நாம் நுழைவித்தோம். எனவே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விசேடமாக கருணை காட்டியிருக்கிறான். இன்னஹும் மினஸ் சாலிஹீன், நிச்சயமாக அவர்கள் சாலிஹானவர்களில் உள்ளவர்கள். அவர்களை அல்லாஹு தஆலா சாலிஹான நல்லடியார்கள் என்று சொல்லியிருக்கிறான். அதே போன்று சூரத்து சாதுடைய 48வது ஆயாவிலே, ஏற்கனவே சொன்னது சூரத்துல் அன்பியாவுடைய 85, 86வது ஆயாக்கள். வதல் கிஃப்லி வ குல்லும் மினல் அஹ்யார், துல்கிஃப்ல் அவர்களையும் சேர்த்து அவர்கள் அனைவருமே நல்லடியார்கள், நல்லவர்கள், அஹ்யார் சிறப்பானவர்கள் என்று அல்லாஹு தஆலா வருணித்திருக்கிறான். துல்கிஃப்ல் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே 2 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆனிலே அவர்களுடைய சரித்திரம், வரலாறு குறிப்பிடப்படவில்லை. சூரத்துல் அன்பியாவிலே அல்லாஹ் அவர்களை அய்யூப் நபி அவர்களுடைய சரித்திரத்திற்கு பிறகு இவர்களை குறிப்பிட்டிருக்கின்றான். அதே போன்று சூரத்து சாதிலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றுக்கு பிறகு அல்லாஹு தஆலா துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சூரத்து சாதில் என்ன சொல்கிறான்? வத்குர் இபாதனா இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப உலில் ஐதி வல் அப்சார் இன்னா அஹ்லஸ்னாஹும் பிகாலிஸத்தின் திக்ரத் தார் வ இன்னஹும் இந்தனா லமினல் முஸ்தஃபைனல் அஹ்யார் வத்குர் இஸ்மாஈல வல் யஸஅ வதல் கிஃப்லி வ குல்லும் மினல் அஹ்யார். பல நபிமார்களை சொல்கிற அந்த பட்டியலிலே அல்லாஹு தஆலா துல்கிஃப்ல் அவர்களையும் குறிப்பிட்டிருப்பது அவர்கள் நபி என்பதற்கு சான்றாக இருப்பதாக பலரும் கருதுகிறார்கள். அவர் பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒரு நபி என்று கூட சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு அலம். அவர்கள் தமது கூட்டத்தார்களுக்கு அவர்களுக்கு மத்தியிலே நீதி செலுத்துவதற்கும் அவர்களுடைய விடயங்களை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் அவர்கள் முன்வந்ததனால் அவர்கள் துல்கிஃப்ல் என்று பெயர் சூட்டப்பட்டதாகவும் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மிக அறிந்தவன். எமது இன்றைய பாடத்தின் முக்கியமான பகுதி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சரித்திரம்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு சுருக்கத்தை நாம் முதலிலே பார்ப்போம். அவர்களது பெயர் யூனுஸ் இப்னு மத்தா, அவர்களின் தந்தையின் பெயர் மத்தா. அவர்கள் பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒரு நபியாக இருந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, மாற்று கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குரிய ஒரு சிறப்பு பெயர் துன்னூன் என்பது. துன்னூன் என்பது நூனை உடையவர், அதாவது நூன் என்பது மீன். சாஹிபுல் ஹூத் என்றும் கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவரை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது பெரும் மீனுக்கு உரியவர்.
وذا النون إذ ذهب مغاضبا ولا تكن كصاحب الحوت. இவர்கள் இராக்கில் இருக்கின்ற மௌசில் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நீனவா என்கின்ற பிரதேச மக்களுக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் காபிர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆரம்பமாக இவர்களது அழைப்புக்கு பிரச்சாரத்துக்கு பதிலளிக்கவில்லை என்பதுதான் இவர்களுடைய கூற்றத்தை பற்றிய ஆரம்பமான அறிமுகம். பிறகு அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல்வேறு வார்த்தைகளை கொண்டு வர்ணித்திருக்கின்றான். ஒன்று, அவர்கள் துஆ பதிலளிக்கப்படக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் அவர்களுடைய துஆவுக்கு நாங்கள் பதிலளித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். சூரத்துல் அன்பியாவுடைய 88வது ஆயாவிலே ஃபஸ்தஜப்னா லஹ், அவர்களுக்கு நாங்கள் பதிலளித்தோம், அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அதே போன்று அவர்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒருவர் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். கான மினல் முஸப்பிஹீன், அல்லாஹுவை துதிக்கக்கூடிய, அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகின்ற, திக்ர் செய்கின்ற அவர்களில் ஒருவராக இருந்தார். சூரத்து சாஃபாத்துடைய 143வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்அமல்லாஹு அலைஹிம். பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வகுல்லன் ஃபத்தல்நாஹும் அலல் ஆலமீன், அவர்கள் அனைவரையும் உலகத்தார்களை விட நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று சொல்கின்றான். அதிலே யூனுஸ் நபியையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், வகுல்லன் ஃபத்தல்னா அலல் ஆலமீன். அது சூரத்துல் அன்ஆமுடைய 86வது ஆயா. அதே போன்று சூரத்துல் நிசாவுடைய 63வது ஆயாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு வஹி அனுப்பியிருக்கிறோம், நூஹுக்கும் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் வஹி இறக்கியதைப் போல. அதே போன்று இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், அஸ்பாத், ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான், இவர்களுக்கெல்லாம் நாம் வஹி இறக்கி இருக்கிறோம். வாத்தைனா தாவூத ஜபூரா, தாவூதுக்கு ஜபூரை கொடுத்திருக்கிறோம். எனவே அவர்கள் ரசூல்மார்களிலே ஒருவர், வஹி இறக்கப்பட்ட ஒருவர் என்பதை அல்லாஹு தாலா அந்த இடத்திலே சொல்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிஅமாவை கொடுத்தான், ஒரு அருட்பாக்கியத்தை கொடுத்திருந்தான் அல்லாஹு தாலா. அதனால் தான் அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை சூரத்துல் கலமுடைய 49வது ஆயாவில் சொல்கிறான். லௌலா அன் ததாரகஹு நிஅமத்தும் மின் ரப்பிஹ், தன்னுடைய ரப்பிடமிருந்து ஒரு அருள் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்காவிட்டால் அவர்கள் வெட்ட வெளியிலே இகழப்பட்டவராக எறியப்பட்டிருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் கலமுடைய 50வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜ்தபாஹு ரப்புஹு, அவருடைய ரப் அவரை தெரிவு செய்து கொண்டான், ஃபஜஅலஹு மினஸ் சாலிஹீன், சாலிஹானவர்களில் ஒருவராக அவரை ஆக்கினான். நாம் ஒவ்வொரு நபிமார்களை பற்றி சொல்கிற பொழுதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை சொல்லியிருந்தோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அத்தாட்சியாக பார்க்கப்படுகிற ஒரு விடயம்தான் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் அவர்கள் விழுங்கப்பட்டார்கள். கடலிலே எறியப்பட்ட அந்த நேரத்திலே மீன் அவரை விழுங்கியது. பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றினான். இது ஒரு அற்புதமான முறையிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீன் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் தான் அவரை நாங்கள் துன்னூன், சாஹிபுல் ஹூத் என்று அழைக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவ்வாறு தான் குறிப்பிட்டும் இருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யூனுஸ் என்ற அந்த பெயரிலே 4 தடவைகள் குறிப்பிட்டிருக்கு. அல் குர்ஆனிலே அவருடைய பெயரிலே ஒரு சூறாவும் கூட இருக்கிறது. இன்னொரு தடவை துன்னூன் என்ற பெயரிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். மற்றும் ஒரு தடவை சாஹிபுல் ஹூத் என்கின்ற சிறப்பு பெயரிலே குறிப்பிட்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான், எந்த ஒரு அடியாரும் நான் யூனுஸ் இப்னு மத்தாவை விட சிறந்தவன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. யூனுஸ் நபி அவர்கள் கேட்ட மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கேட்ட பிரார்த்தனையை நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை எந்த ஒரு முஸ்லிமாவது செய்து பிரார்த்தித்தால் அவருடைய
தேவைக்கு அல்லாஹு தாலா பதிலளிப்பான், அவருடைய துவாவை அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதுதான் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை. அதே போன்று இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன, நாம் பார்க்க இருக்கின்றோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூட்டம் ஆரம்பத்திலே ஈமான் கொள்ள மறுத்தாலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை விட்டும் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அச்சம் ஏற்பட்டு ஈமான் கொள்கின்றார்கள். அல்லாஹு தாலா அவர்களது ஈமானை ஏற்றுக்கொண்டு வேதனை இறக்காமல் தடுத்து விடுகின்றான். இப்போது நாம் அவர்களின் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா சூரத்து சாஃபாத்திலே வ இன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், நிச்சயமாக யூனுஸ் ரசூல்மார்களிலே அனுப்பப்பட்ட இறை தூதர்களிலே ஒருவராக இருக்கிறார் என்று சொல்கின்றான். அவர்களது கூட்டத்தை பற்றி சொல்கிற பொழுது ஃபலௌலா كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم யூனுஸ், எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமம் அவர்களுக்கு நபிமார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற பொழுது அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹுடைய தண்டனை அவர்களுக்கு பொதுவாக வரும். அவர்கள் தண்டனை வந்ததற்கு பிறகு ஈமான் கொண்டால் அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பயனளிக்காது. ஃபிரௌனுக்கு எங்களுக்கு தெரியும், கடைசி நேரத்திலே மரணம் தொண்டைக்குழி அடைகிற நேரத்திலே அவன் ஈமான் கொண்டான். ஆனால் அந்த ஈமான் அவனுக்கு பயனளிக்கவில்லை. இந்த மக்கள் தண்டனை வருகின்ற அந்த நேரத்திலே தண்டனைக்குரிய அடையாளங்களை பார்த்துவிட்டு ஈமான் கொள்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை ஏற்றுக்கொள்கின்றான். இது யூனுஸ் நபியுடைய கூட்டத்தை தவிர வேறு யாருக்கும் இருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயாவிலே சொல்கின்றான். யூனுஸ் நபி அவர்களை 1,00,000 மக்களுக்கு அல்லாஹு தஆலா, இல்லையோ அதைவிட அதிகமான மக்களுக்கு ரசூலாக அனுப்பினான் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்து சாஃபாத்துடைய 147வது ஆயாவிலே சொல்கிறான். வஅர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதூன், அவர்களை நாங்கள் 100,000 அதாவது 1,00,000 பேருக்கு ரசூலாக அனுப்பி வைத்தோம். அவ் யஸீதூன், இல்லை அதை விடவும் அதிகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனக்கு சுமாராக 1,00,000 பேர், அவர்கள் 1,00,000த்தையும் தாண்டியவர்கள், சரியாக நாங்கள் பார்த்தால் 1,00,000த்தையும் தாண்டியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அவ் என்பதற்கு இங்கே அர்த்தம் பல், மாறாக. இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களின் உள்ளங்கள் எந்த அளவுக்கு வன்மை அடைந்திருக்கிறது என்று சொல்கிற பொழுது ஃபஹிய கல் ஹிஜாரா, அது கற்களை போன்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவ் அஷத்து கஸ்வா, அல்லது அதைவிடவும் வன்மையானது. இங்கே அல்லது என்பது அர்த்தம் சிலர் கொடுத்தாலும் இந்த இடத்துல நாம் இங்கே அவ் யஸீதூன் என்பதிலே சொல்வதை போன்று இல்லை, அதைவிடவும் வன்மையானது, கற்களை விடவும் அவர்களது உள்ளங்கள் வன்மையாக இருக்கின்றன. இந்த கற்களை அல்லாஹு தஆலா பற்றி புகழ்கின்றான். கற்களிலே தண்ணீர் வரக்கூடியது இருக்கின்றன, அவற்றிலிருந்து ஆறுகள் ஓடுகின்றன, அவைகள் விளக்கின்றன, அல்லாஹின் அச்சத்தினால் அவை கீழே விழுகின்றன என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கற்களை புகழ்கிறான். இவர்களை பற்றி இவர்களுடைய உள்ளம் கற்களை போன்றது. கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, இல்லை அதைவிடவும் வன்மையானது என்று அங்கே அவ் என்பதற்கு அதைவிடவும் வன்மையானது என்ற அர்த்தம் கொடுப்பதை போல இங்கேயும் இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதூன், 1,00,000 பேர் அல்லது அதை விடவும் அதிகமானது என்று கருத்து கொடுப்பதை விட மாற்றமாக அதைவிடவும் அதிகமானவர்கள் என்ற கருத்து தான் பொருத்தமானது. 1,00,000 விட எந்த அளவு அதிகமாக இருந்தார்கள்? 1,10,000, 1,20,000, 1,00,000 அதாவது 20,000, 10,000 என்பது கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா 1,00,000 விட அவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இவ்வாறு பல இடங்களில் அரபு மொழியிலே சொற்றொடர்களை பயன்படுத்தி இருக்கிறான். அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான், நிராகரிப்பவர்களை குறித்து சொல்கிற பொழுது கல் அன்ஆம் உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு பல் ஹும் அதல், அவர்கள் அதைவிடவும்
மோசமானவர்கள், அதைவிடவும் வழி தெரியாதவர்கள், வழி தவறியவர்கள் என்று சொல்கின்றான். அங்கே பல் இல்லை, அதைவிடவும். இதே போன்றுதான் இங்கேயும் 1,00,000 பேர் இல்லை, அதைவிடவும் அதிகமானவர்கள் என்கின்ற இவ்வாறான சொற்றொடர்கள் அரபு மொழியிலே குர்ஆனுடைய வழக்கத்திலும் நீங்கள் பார்க்கலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள், பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. இதனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கடுமையாக கோபப்பட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரசூல், நீண்ட காலம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்திருப்பார்கள். எல்லா வகையிலும் அவர்கள் பிரச்சாரத்தை எத்தி வைத்திருப்பார்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தாலா தேர்வு செய்யக்கூடியவர்கள், ரசூல்மார்கள் தேர்வு செய்யக்கூடியவர்கள். யாருக்கு ரிசாலாவை, நுபுவாவை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா அறிந்திருக்கின்றான். அல்லாஹு தாலா அதை குர்ஆனிலும் சுட்டி காட்டியிருக்கின்றான். அவர்களுடைய சமுதாயம் இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கோபப்பட்டு கொண்டு அந்த சமுதாயத்திலிருந்து சென்று விடுகின்றார்கள். உங்களுக்கு அதாபு வரும், வேதனை உங்களுக்கு வர இருக்கிறது என்று அவர்களை எச்சரிக்கை செய்கின்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய ஆயாக்களுக்கு விளக்கம் தப்சீருடைய அறிஞர்கள் 3 நாட்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்துக்கு வேதனை வரும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதாவது 3 நாட்களுக்குள் உங்களுக்கு அதாப் வர இருக்கிறது, அல்லது 3 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அதாப் வர இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இறை தூதர்களை மறுக்கக்கூடியவர்களுக்கு இவ்வாறான தண்டனைகளை அல்லாஹு தாலா யூனுஸ் நபி அவர்களுக்கு முன்னாலும் கொடுத்திருக்கின்றான். இந்த சமுதாயத்திலிருந்து அவர்களை போகுமாறு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. அல்லாஹுவிடத்திலே அவர்கள் அனுமதி கேட்கவில்லை. ஏனென்றால் ஒரு நபி ஒரு சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று இருக்கும் பொழுது, அவர் அந்த சமுதாயத்திலிருந்து போவதற்கு, வேறொரு இடத்துக்கு போவதற்கு அனுமதி கேட்க வேண்டும். முக்கியமான இந்த சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்வதற்கு அல்லாஹு தாலாவின் அனுமதி வரும் வரையிலே எதிர்பார்த்திருந்தார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்ற பொழுது உங்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டதா என்று அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து அனுமதி வரும் வரையிலே எதிர்பார்த்திருந்தார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தாமதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வின் அனுமதி வரும் வரையிலே. ஏனைய நபித்தோழர்கள் பெரும்பாலானவர்கள் ஹிஜ்ரா செய்திருந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்வதற்கு முன்னால். அதே போன்றுதான் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதியோடு தான் செல்ல வேண்டும். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வந்தது, வானவர்கள் வந்து சொன்னார்கள். அந்த சமுதாயத்தில் இருந்து அவர்கள் சென்று விட்டார்கள், அல்லாஹு தாலாவுடைய அதாப் வருவதற்கு முன்னால். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கப்பல் கட்ட சொன்னான். அவர்கள் கப்பலை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு வெள்ளம் வந்தது. எனவே அல்லாஹு தாலாவுடைய அனுமதி இல்லாமல் அந்த இறை தூதர்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்து மீது கோபப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலே இருந்து விரைவாக சென்று விடுகிறார்கள். இங்கே அவர்கள் அனுமதி கேட்கவில்லை என்பதுதான் அவர்கள் செய்த ஒரு தவறாக இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சூரத்துல் அன்பியாவில் என்ன சொல்கிறான், வதன்னூனி இத் ذهب مغاضبا. துன்னூன் மீனை உடையவர், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத் ذهب مغاضبا, அவர் கோபப்பட்டவராக சென்றார். இங்கே யாரோடு கோபப்பட்டார்? சிலர் அல்லாஹ்வோடு கோபித்துக் கொண்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு மிக மோசமான கருத்து. ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வோடு கோபிப்பார்? ஒரு சாதாரணமான சாலிஹான மனிதர்கள் கூட அல்லாஹு தாலா மீது ஒருபோதும் கோபிக்க மாட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபி அல்லாஹ்வின் மீது கோபித்துக் கொண்டு போவார்? நிச்சயமாக அவ்வாறு விளக்கம் சொல்வது மிக தவறானது. فظن أن لن نقدر عليه, நாம் அவருக்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டோம் என்று அவர் நினைத்து விட்டார். அல்லாஹு தாலா யூனுஸ் நபியை பற்றி என்ன சொல்கிறான்? யூனுஸ் நபி அவர்கள் நினைத்து விட்டார்கள், நாம் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த மாட்டோம்.
அல்லது பின்னால் நடக்க இருக்கின்ற கூடிய விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் விதிக்க மாட்டோம், தீர்மானிக்க மாட்டோம் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். நகுதுரா என்றால் அரபு மொழியிலே 3 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று நெருக்கடியை ஏற்படுத்துவது, இன்னொன்று தீர்மானிப்பது, இன்னொன்று சக்தி பெறுவது. சிலர் தமிழிலே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ் என்ன நினைத்தாராம், அல்லாஹு தாலா தன் மீது சக்தி பெற மாட்டான். இது ஒரு குஃப்ரான மொழிபெயர்ப்பு. அல்லாஹு தாலா என் மீது ஆற்றல் பெற மாட்டான் என்று ஒருவர் நினைக்கின்ற ஒருவரை அல்லாஹு தாலா நபியாக அனுப்புவானா? அப்படி நினைக்கின்ற ஒருவர் மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தகுதியான ஒருவராக இருப்பாரா? நிச்சயமாக இல்லை. ஒரு நபி, ஒரு முர்சல், அல்லாஹு தாலாவுடைய சாலிஹான ஒரு அடியார். அவரை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களைத்தான் அல்லாஹு தாலா நபிமார்களாக, ரசூல்மார்களாக தெரிவு செய்வான். இப்படிப்பட்ட ஒரு நல்லடியாரை இந்த இப்படியானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் யூனுஸ் நபி நினைத்தாராம், அல்லாஹு தாலா என் மீது சக்தி பெற மாட்டான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு மோசமான குஃப்ரான மொழிபெயர்ப்பு. ஒரு நபி ஒரு குஃப்ரை செய்வாரா? ஒரு இடத்திலே ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே தகுதியான அர்த்தம் எதுவோ அதைத்தானே கொடுக்க வேண்டும். இவ்வாறு அர்த்தம் கொடுப்பது மிக மோசமான அர்த்தம். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அர்த்தம். யாருமே இந்த அர்த்தம் கொடுக்கவில்லை. இவ்வளவு காலம் 1400 வருடங்களாக குர்ஆனை படிக்கின்றார்கள் முஸ்லிம்கள், குர்ஆனை ஓதுகின்றார்கள். யாருமே இதற்கு இவ்வாறு அர்த்தம் கொடுக்கவில்லை. அதாவது யூனுஸ் நபி குஃப்ரான எண்ணத்தை கொண்டார். அல்லாஹு தாலா தன் மீது சக்தியற்றவன் என்று நினைத்தார். ஒரு நபி இவர் நினைப்பாரா? ஒரு மனிதன் அப்படி எழுதுபவரே அவ்வாறு நினைப்பாரா? அல்லாஹு தாலா என் மீது சக்தி பெற மாட்டான். அவர் நினைப்பது எவ்வளவு தவறென்று அப்படி மொழிபெயர்ப்பவருக்கே தெரியும். தானே நினைக்காவிட்டால் எவ்வளவு பெரிய, எத்தனை மடங்கு ஒரு நபி ஒரு சாதாரணமான மனிதனை விட சிறப்பானவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபியை அவ்வாறு நினைப்பார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு தர்ஜுமா, கேவலமான ஒரு மொழிபெயர்ப்பு. சுப்ஹானல்லாஹ். இவரை போய் பெரும் அறிஞர்கள் என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வேறு. அதாவது யூதர்களுடைய வேதத்திலும், யூதர்கள் வேதமாக கருதுகின்ற திருவுபடுத்தப்பட்ட அவர்களுடைய வேதத்திலும் யூனுஸ் நபியுடைய வரலாறு பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதிலே யூனுஸ் நபியுடைய வரலாறு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களை பற்றியும் அவர்கள் குறையாக சொல்லியிருப்பார்கள். அவர் அல்லாஹை பற்றியே குறையாக பேசுவார்கள். அவர்களுடைய வேதங்களை படிக்கின்ற பொழுது, நபிமார்களை பற்றி படிக்கின்ற பொழுது நபிமார்களை பற்றி நல்லெண்ணம் பெறாது. அதே போன்றுதான் இந்த செயல்பாடும் இருக்கிறது. யூனுஸ் நபியுடைய விஷயத்திலும் இவ்வாறான வார்த்தைகள் அவர்களது வேதங்களிலே இருக்கின்றன. அங்கிருந்துதான் எடுத்தார்களோ தெரியாது. வழிகேடானவர்களான முஅத்தஸிலாக்களாவது இவ்வாறு விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் யாருமே கொடுக்கவில்லை. அவர்கள் கூட இவ்வாறு புரியவில்லை. இவ்வாறான ஒரு விடயம் ஹதீஸிலே வந்திருந்தால் சில நேரம் இது ஹதீஸ், இதை நாம் தூக்கி வீசிவிட வேண்டும், இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று ஹதீஸ்களை மறுப்பார்கள். வழிகேடர்கள் எப்போதுமே முத்தஷாபிஹான விடயங்களை, பல கருத்துக்களுக்கு இடம்பாடான ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருப்பதனால் அந்த நோய்க்கு ஏற்ற விதத்திலே ஒன்றை பிடித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஏற்ற கருத்தை பிடித்துக் கொள்வார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், குர்ஆனிலே முஹ்கமாத் இருக்கிறது, முத்தஷாபிஹாத் இருக்கிறது. அதிலே முஹ்கமான விஷயங்களை விட்டுவிட்டு முத்தஷாபிஹானதை என்ன செய்வார்கள்? உள்ளத்திலே ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவர்களுடைய உள்ளத்திலே ஸைக் இருக்கிறதோ, வழிகேடு இருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ, அவர்கள் என்ன செய்வார்கள்? வயத்தபிஊன மா முத்தஷாபிஹானதை பின்பற்றுவார்கள். பல கருத்துக்கு இடம்பாடானதில் அவர்களுக்கு சார்பான ஒன்றை என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்வார்கள். என்ன செய்ய வேண்டும்? முத்தஷாபிஹான ஒரு விடயம் வருகிற பொழுது, பல கருத்துக்கு இடம்பாடான ஒன்றை வருகிற பொழுது முஹ்கமாத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நபி எப்படிப்பட்டவர் என்று அல்லாஹு தாலா யூனுஸ் நபியை பற்றியே நிறைய புகழ்ந்து சொல்லி இருக்கிறான். அப்ப யூனுஸ் நபியுடைய தகுதிக்கு, தரத்துக்கு ஏற்ற விதத்திலே தான் அந்த அர்த்தத்தை, அந்த இடத்துக்கு பொருத்தமான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். ஒரு நபி குஃப்ரான வார்த்தையை சொல்கிறார் அல்லது குஃப்ரான எண்ணத்தை கொண்டார் என்று சொல்வது எவ்வளவு ஒரு அபத்தமானது, மோசமானது. இதை சொல்வதற்கு எந்த அளவுக்கு தைரியம் வருகிறது ஒருத்தருக்கு? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே
இந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறான். இன்ன ரப்பக யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். நிச்சயமா உம்முடைய ரப்பு அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக்கி கொடுக்கின்றான், விருத்து கொடுக்கின்றான். வ யக்திர், இன்னும் நெருக்கடியாகவும் ஆக்குகின்றான். வ யக்திர், இதே வார்த்தை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா தனக்கு நெருக்கடியை ஏற்படுத்திவிட மாட்டான் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அதாவது நெருக்கடி ஏற்படுத்துவான் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் ஒரு சாலிஹான அடியார். அல்லாஹு தாலா இவ்வாறு நிறைய பேர் நினைப்பார்கள். சில நேரங்களிலே சில தவறுகளை செய்துவிட்டு அல்லாஹு தாலா இதற்காக என்னை தண்டிக்க மாட்டான், இதற்காக எனக்கு ஆபத்துக்கள் வராது, நான் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் உள்ளத்திலே ஏற்படும். ஆனால் அவ்வாறல்ல. அல்லாஹு தாலா தன்னுடைய நெருக்கமான அடியார்களையும் சோதனைக்கு உட்படுத்துவான். அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது சில நெருக்கமான அடியார்களை அல்லாஹு தாலா கூடுதலாக சோதனைக்கு உட்படுத்துவான். இந்த உலகத்திலேயே அவர்களுடைய தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து மறுமையிலே அவர்களை காப்பாற்றுவான். அதே போன்று மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹு தாலா இதை செய்கின்றான். எனவே நாம் தவறு செய்தால் அந்த தவறால் எங்களுக்கு ஆபத்து வரலாம் என்ற பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அதற்காக எங்களை தண்டிப்பான், நாம் அச்சமற்று இருக்கக்கூடாது. சில நேரத்திலே ஷைத்தான் எங்களுக்கு அதை மறக்கடிக்க செய்வான். யூனுஸ் நபி அவர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார், மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறார். என்றாலும் அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டார். இந்த தவறின் காரணமாக, அதாவது அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்காமல் அந்த இடத்திலே இருந்து அவர்கள் சென்று விடுகின்றார்கள். இந்த தவறுக்காக தான் தண்டிக்கப்பட மாட்டேன் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்திலே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அதாவது மூமீன்களை பற்றி நல்லெண்ணம் தான் வைக்க வேண்டும். நல்லடியார்களை பற்றி கெட்டெண்ணம் வைக்கக்கூடாது. அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய நல்ல விடயங்களை கவனித்த ஒருவர் அவர்களை பற்றி ஒரு தவறான செய்தி வருகிற பொழுது உடனே அதை ஏற்றுக்கொள்ளாமல் நல்லெண்ணம் வைப்பதற்கு நாம் பழக வேண்டும். அல்லாஹு தாலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடயத்திலே குர்ஆன் ஆயாக்களை இறக்கிய பொழுது என்ன சொல்கிறான்? லௌலா இது சமிஅதுமூஹு, அதனை நீங்கள் செவிமடுத்த பொழுது, அந்த அவர்கள் இட்டுக்கட்டை அவதூறை செவிமடுத்த பொழுது, தன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்களை பற்றி அவர்கள் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? அவர்களிடையே உள்ளவர்கள், அவர்களிலும் ஈமான் உள்ளவர்கள், வகாலு ஹாதா இஃப்குன் முபீன், இது தெளிவான இட்டுக்கட்டு என்று சொல்லி இருக்க கூடாதா என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு அழகான வழிகாட்டலை கொடுக்கின்றான். எனவே ஒரு விடயத்திலே ஒரு செய்தி சொல்லப்படுகிற பொழுது அது எந்த அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதாவது ஒன்றுக்கு பல அர்த்தம் இருக்கின்ற பொழுது அதிலே அந்த இடத்துக்கு எந்த அர்த்தம் பொருத்தமோ அந்த அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும். ஒருவரை பற்றி தப்பாக சொல்லப்படுகின்ற போது கூட அவர் மூமினாக இருக்கின்ற பொழுது அவரை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒருவர் எப்படி தன்னை பற்றி நல்லெண்ணம் வைத்துக் கொள்வாரோ ஒரு மூமினாக இருப்பவர், அதே போன்று தான் மற்றவரை பற்றியும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம் நபி தோழர்களை குறை சொல்கின்றவர்களை, இவர்களே தான். ஆனால் அதையும் தாண்டி நபிமார்களையே தப்பான எண்ணம் வைக்கின்ற அளவுக்கு வழிகேடு முத்தி போயிருக்கிறது. இவ்வாறு மொழிபெயர்த்தவரோடு ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் அவரிடமிருந்து பிரிந்து சென்று இப்போது அவர்களுடைய மொழிபெயர்ப்பிலே புதிதாக ஒரு மொழிபெயர்ப்பை செய்து அதில் இந்த கருத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கூட இவர் என்ன செய்கிறார் என்றால் கண்டிக்கின்றாராம். சுபஹானல்லாஹ். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்வதை போன்று இவருடைய நிலைமை இருக்கிறது. வழிகேட்டை சரி பண்ணுவதற்கு அரபு மொழியை சம்பந்தமில்லாமல் பயன்படுத்துகின்றார்கள். இவ்வளவு காலமாக 1400 வருடமாக அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற்ற பேரறிஞர்கள், அரபு மொழியிலே இருந்தவர்களுக்கு புரியாத புரிதல் 1400 வருடங்களுக்கு பிறகு இவருக்கு புரிகிறது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் என்றால் ஆரம்ப காலத்தில் இருந்து வருவதுதான் இஸ்லாம். எல்லா காலத்திலும் நேர்வழி இருந்து கொண்டுதான் இருக்கும். நேர்வழி என்பது புதிதாக 1000 வருடத்துக்கு பிறகு, 100 வருடத்துக்கு பிறகு, 1400 வருடத்துக்கு பிறகு உருவாவதில்லை. ஒரு கருத்து நேர்வழியாக இருந்தால் அது ஆரம்பத்தில் இருந்திருக்க வேண்டும்.
இன்றுதான் ஒருத்தருக்கு நேர்வழி தெரிகிறது என்றால் இவ்வளவு காலம் இருந்த முஸ்லிம் சமுதாயம் வழிகேட்டிலே இருந்ததா? நிச்சயமா இல்லை. நேர்வழியிலே ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவருடைய பிரச்சனை என்னவென்றால், யூனுஸ் நபி விடயத்திலே இவர் ஏற்கனவே பலவீனமான செய்திகளை எல்லாம் வைத்து பேசியிருக்கிறார். அந்த பேசிய அந்த கருத்துக்கள் தான் இன்னும் அந்த மனதிலே பதிந்திருக்கிறது. அல்லது இப்ப அதோ பேசிய கருத்தை வாபஸ் வாங்க முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அதற்கு ஏற்ற விதத்திலே இந்த கருத்தையும் மாற்றாமல் அதை மாற்றியவர்களையும் கண்டித்துக் கொண்டு இருக்கின்றார். அல்லாஹு தாலா வழிகேடுகளிலிருந்து அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். யூனுஸ் நபி அவர்கள் இவர்களுக்கு தண்டனை வரும் என்று சொல்லிவிட்டு அவர்களது ஊரில் இருந்து சென்றதாகவும், திரும்ப வந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தண்டனை வரவில்லை என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. அப்படியான ஒரு செய்தி பலவீனமான ஒரு அசரிலே இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதல்லாமல் வேறு பலவீனமான செய்திகளிட அது இருக்கிறது. ஆனால் அதற்கு ஆதாரம் இல்லை. குர்ஆனுடைய வெளிப்படையான இந்த ஆயாக்களை பார்க்கின்ற பொழுது யூனுஸ் நபி அவர்கள் அந்த சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். அப்போது அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அவரை அந்த கப்பலிலே ஏறினதற்கு பிறகு மீன் விழுங்குகின்ற சம்பவம் நடக்கிறது. அதுக்கிடையிலே அவர்கள் வந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. தண்டனை வழங்கப்படாதன் காரணமாக யூனுஸ் நபி அவர்கள் கோபித்துக் கொண்டு சென்றார்கள் என்று இப்படியானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு தெளிவான ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. சரி, அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டும் வரக்கூடிய அந்த பலவீனமான செய்தியிலே கூட என்ன இருக்கிறது என்றால், யூனுஸ் நபியுடைய அந்த சமுதாயம் என்ன செய்வார்களாம், யாராவது ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லி அது பொய்யாக இருந்தால், அந்த விடயம் நடக்கவில்லை என்றிருந்தால், அவருக்கு கொலை தண்டனை கொடுப்பாராம். இப்போது யூனுஸ் நபி அவர்கள் அந்த செய்தியை சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு தண்டனை வரும் என்று. இங்கே தண்டனை வரவில்லை. எனவே இப்போது அவர் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டார். அதனால் அவர்கள் அந்த ஊரில் இருந்து விரண்டோடினார் என்று தான் அந்த செய்தியிலும் இருக்கிறது. அந்த மக்கள் இவரை தண்டிப்பார் என்ற அந்த அச்சத்தினால், மக்கள் இப்போது அவருடைய கூற்று பொய்யாகிவிட்டதனால் அவருக்கு கொலை தண்டனை வந்துவிடும் என்றதனால் அவர் அங்கிருந்து விரண்டோடியதாகத்தான், அங்கிருந்து போய்விட்டதாகத்தான் அங்கே அந்த சம்பவத்திலும் இருக்கிறது. அதுவும் பலவீனமான செய்தி. பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், யூனுஸ் நபி அவர்கள் அவருடைய சமுதாயத்தில் இருந்து அங்கே சென்று விடுகின்றார்கள். அல்லாஹு தாலாவுடைய அனுமதியை அவர் பெற்றதாக அங்கே இல்லை. அல்லாஹ்வுடைய அனுமதியை பெறாதன் காரணமாக, அவர் சென்றதன் காரணமாக இவர் எங்கே செல்கிறார்? ஒரு கடற்கரைக்கு செல்கின்றார். அங்கே ஒரு கப்பல் இருக்கிறது. அந்த கப்பலிலே அவர் ஏறிக்கொள்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு நபி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றார். அவருக்கு மக்கள் பதிலளிக்கவில்லை. அல்லாஹு தாலாவுடைய தண்டனை அவர்களுக்கு வரும் என்று எச்சரிக்கை செய்கின்றார். வரும் என்பதை எதிர்பார்க்கின்றார். சரி, ஆனால் அவர்கள் தண்டனை வருவதற்கு முன்னால் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்றால் அந்த நபி உண்மையிலே சந்தோஷப்படுவாரா, கோவப்படுவாரா? ஒரு நபியை விடுங்கள், நபி அல்லாத ஒரு சாலிஹான மனிதர் கூட அவர்கள் உண்மையாகவே ஈமான் கொண்டு விட்டார்கள், அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அதற்காக அல்லாஹுவோடு அந்த நபி கோபிப்பாரா? அந்த சாலிஹான ஒரு மனிதர் கூட கோபிப்பாரா? நிச்சயமாக இல்லை. எனவே இப்படி இருக்கிற பொழுது யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய கூட்டத்தாருடைய அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதனால் அல்லாஹு தாலாவுக்கு எதிராக கோபப்பட்டார் என்று சொல்லி விளக்கம் கொடுப்பது எவ்வளவு மோசமானது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, உம்முடைய ரப்புடைய சட்டத்திற்கு, தீர்ப்புக்கு பொறுமை செய்வீராக. வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், மீன் உடையவரை போன்று நீர் இருக்க வேண்டாம். அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்க வேண்டாம். அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த ஆயாவை எதற்கு பிறகு சொல்கிறான் என்றால், அதற்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிறான்? குஃபார்கள், மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முரண்பட்டார்கள், அவர்கள் மறுத்தார்கள், அந்த விடயமாக அல்லாஹு தஆலா
பேசிக்கொண்டு வருகின்றான். அவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக அவர்களை அல்லாஹு தாலா கண்டிக்கின்றான். பிறகு நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய ரப்புடைய தீர்ப்புக்கு பொறுமை செய்யுங்கள். அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு தாவாவை குர்ஆனை எத்தி வைக்குமாறு சொல்லியிருக்கின்றான். மார்க் சட்டங்களை சொல்லியிருக்கின்றான். இந்த விடயங்களிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்க வேண்டாம். இத் நாதா வஹுவ மக்தூம், அவர்கள் கவலைக்கு உள்ளான நிலையிலே அல்லாஹுவை அழைத்தார். லௌலா அன் ததாரகஹு நிஅமத்தும் மின் ரப்பி, தன்னுடைய ரப்பிடமிருந்து ஒரு அருட்பாக்கியம் அவரை எத்தி கொள்ளாவிட்டிருந்தால், அவருக்கு கிடைத்திருக்காவிட்டால், லனுபித பில் ஆராய் வஹுவ மத்மூம், அவர்கள் இகழப்பட்டவராக வெட்டவெளியிலே வீசப்பட்டிருப்பார். அவர் வெட்டவெளியிலே கொண்டு வந்து போடப்பட்டார். ஆனால் இகழப்பட்டவராக அவர் இல்லை. அல்லாஹு தாலா அவருக்கு இரக்கம் காட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயத்திலே, தஅவா விடயத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்க வேண்டாம் என்ற ஒரு வழிகாட்டலை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அதாவது மக்கா காஃபிர்கள் எவ்வளவுதான் நபி அவர்களை எதிர்த்தாலும் நீங்கள் அவர்களோடு பொறுமையாக இருக்குமாறு அல்லாஹு தாலா சொல்கின்றான். இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்க வேண்டாம் என்று சொல்வது இந்த விஷயத்தில் தான், பொறுமை விஷயத்தில் தான் என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்த ஆயாவையும் பார்ப்போம் தொடர்ந்து. ஃபஜ்தபாஹு ரப்புஹு, அவருடைய ரப்பு அவரை தெரிவு செய்தான், தேர்ந்தெடுத்தான். ஃபஜஅலஹு மினஸ் சாலிஹீன், சாலிஹானவர்களில் ஒருவராக அவரை ஆக்கினான் என்று அல்லாஹ் தஆலா யூனுஸ் நபியுடைய செய்தியை சூரத்துல் கலமிலே சொல்லியிருக்கின்றான். இதற்கு அடுத்த ஆயாவிலே அல்லாஹு தாலா சூரத்துல் கலமை முடிக்கின்றான். இதுக்கு அடுத்து 2 ஆயாக்கள் இருக்கின்றன. அவற்றிலே அல்லாஹு தாலா குர்ஆனை பற்றியும், குர்ஆனை மக்கா காஃபிர்கள் எதிர்ப்பதை பற்றியும், நபி அவர்களை குறித்து அவர்கள் பைத்தியகாரர் என்று சொல்வதை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே இங்கே அல்லாஹு தாலா என்ன சொல்ல வருகின்றார் என்றால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையை இழந்து ஒரு கட்டத்திலே நடந்ததை போன்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்கள் நடக்கக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உணர்த்தி இருக்கின்றான். பிறகு அல்லாஹு தாலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொறுமையை இழந்ததற்காக மன்னித்து விட்டான். அதற்கான காரணத்தையும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அதை நாம் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஒரு காரணத்தை வைத்து யாரும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரம் குறைவாக கருதிவிடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே திட்ட தெளிவாக பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். ஒரு நபியாக இருந்தாலும் அவர் மனிதர். அவருக்கு ஒரு கட்டத்திலே ஒரு தவறு வருகிறது. தவறு செய்து விட்டார். அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவரை கண்டிக்கின்றான், தண்டிக்கின்றான். நபிமார்களுக்கு இவ்வாறான தவறுகள் அல்லது நல்லடியார்களுக்கு இவ்வாறான தவறுகள் வருவதிலிருந்து அவர்கள் மனிதர்கள் என்பதை மற்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா உணர வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு சில தவறுகள் வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலேயே நபி அவர்களை கண்டித்திருக்கிறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா என்று அல்லாஹு தஆலா கண்டித்திருக்கிறான். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் என்று அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே கண்டித்திருக்கின்றான். இது எந்த வகையிலும் அவர்களுடைய நபித்துவத்தை பாதிக்காது, அவர்களது தரத்தை குறைக்காது. அதற்காக பின்னால் வருகின்றவர்கள் மிக தவறாக கற்பனை செய்வது தவறானது. 2 கருத்துக்கு இடமான ஒரு சொல் வருகிற பொழுது அதிலே மோசமான கருத்தை நபிமார்கள் விஷயத்திலே, நல்லடியார்கள் விடயத்திலே எடுப்பது தவறானது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டித்திருப்பதை, அவர்கள் செய்த தவறை அல் குர்ஆனிலே எடுத்து சொல்லி இருப்பது ஒரு படிப்பினைக்காக. அந்த படிப்பினையை நாம் பெற வேண்டும். நாம் பிரச்சாரம் செய்கின்றவர்கள் விடயத்திலே கூடுதல் பொறுமை எங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை அது உணர்த்துகிறது. இதை வைத்து ஷைத்தான் சில நேரம் சிலருடைய உள்ளத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு குறைவாக மதிப்பிடுவதற்கு தூண்டக்கூடும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லா யம்பகி லிஅப்தின் அன் யகூல அன கைரும் மின் யூனுஸ் இப்னு மத்தா. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ்.
நான் யூனுஸ் இப்னு மத்தாவை விட சிறந்தவன் என்று எந்த ஒரு அடியாருக்கும் சொல்ல முடியாது, எந்த ஒரு அடியாரும் சொல்லக்கூடாது என்று பல சஹாபாக்கள் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இடையிலே மதீனாவிலே நபி அவர்களுடைய காலத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த யூதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்தார் அனைவரையும் விட தெரிவு செய்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொன்னான். அப்போது ஒரு அன்சாரி நபி அவர்களுடைய அந்த தோழர்களிலே ஒருவர் அந்த யூதனுக்கு கன்னத்திலே அறைய அவன் நபி அவர்களிடத்திலே வந்து முறையிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிமை கண்டித்தார்கள். அவ்வாறு கண்டிக்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? வலா அகூலு இன் அஹதன் அஃதல் மின் யூனுஸ் இப்னு மத்தா. நான் சொல்ல மாட்டேன் ஒருவர் யூனுஸ் இப்னு மத்தாவை விட சிறந்தவர் என்று சொல்ல மாட்டேன். இன்னும் சில செய்திகளிலே லா யம்பகி லி அஹதின் அன் யுஃபத்திலனி அலா யூனுஸ் இப்னு மத்தா. என்னை விட யூனுஸ் இப்னு மத்தாவை விட, மத்தாவுடைய மகன் யூனுஸ், அதாவது யூனுஸ் நபியை விட என்னை உயர்த்துவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை, எவரும் அவ்வாறு செய்யக்கூடாது, என்னை சிறப்பிக்க கூடாது என்று ஒரு அறிவிப்பில்லை. அதே போன்று லா துஃபத்திலூனி அலல் அம்பியா, நபிமார்களை விட என்னை நீங்கள் உயர்த்தாதீர்கள். வலா அலா யூனுஸ் இப்னு மத்தா, யூனுஸ் இப்னு மத்தாவை விட கூட என்னை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இடம்பெற்றிருக்கிறது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் நோக்கம், ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு நபியை குறை கூறுகின்ற விதத்திலே இவ்வாறு ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அந்த ஏனைய நபிமார்களை ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்திலே, அதாவது ஒரு நபியை குறை காணப்படுகின்ற விதத்திலே அவ்வாறு செய்யக்கூடாது. அப்படி இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையது வலது ஆதமுடைய மக்களிலே அவர்கள் தலைவராக இருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களை விடவும் அவர்கள் சிறந்தவர்கள். நாம் தகவலாக சொல்கிற பொழுது அதை சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நபிக்கு எதிராக, இன்னொரு நபிக்கு எதிராக போட்டியாக இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டு வந்து நிறுத்தி இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே உணர்த்துகிறார்கள். இந்த செய்தியெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நாம் நல்லடியார்கள் விடயத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். உலகத்திலும் கூட ஒரு குற்றவாளி தப்பலாம், ஆனால் ஒரு குற்றமற்றவர் குற்றவாளியாக்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள் இல்லையா? அது இஸ்லாத்திலும் இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு குற்றவாளி எந்த அளவுக்கு குற்றம் செய்கிறாரோ அந்த அளவு, அவருடைய குற்றத்தின் அளவுக்கு தான் அவர் குற்றம் பிடிக்கப்பட வேண்டுமே தவிர, அவர் செய்யாத குற்றத்துக்கு அவர் ஒரு வேறு குற்றம் செய்திருக்கிறார் என்பதற்காக குற்றம் பிடிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஒரு விடயத்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நாம் அணுக வேண்டும். ஒரு விடயத்திலே 2 கருத்துக்கு இடம்பாடு இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே மோசமானதை நாம் எடுக்கக்கூடாது. இப்போது நாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றுக்கு, சரித்திரத்துக்கு வருவோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டம் ஏற்றுக்கொள்ளாத அந்த நேரத்திலே கோபித்து கொண்டு அனுமதி இல்லாமல் போய்விட்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கவில்லை. அல்லாஹு தாலா அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் அல்லாஹு தாலா அவர்களை கண்டித்திருக்க மாட்டான். எனவே இவர்கள் போய்விட்டார்கள். இப்போது என்ன நடக்கிறது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு என்ன நடந்தது என்று அல்லாஹு தாலா சூரத் யூனுஸுடைய 98வது ஆயாவிலே சொல்லியிருக்கிறான். فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين. எந்த ஒரு கிராமமும் ஈமான் கொண்டு அவர்களது ஈமான் பயனளிக்கவில்லை, அதாவது எந்த ஒரு கிராமமும் ஈமான் கொள்ளவில்லை, அவர்களுடைய ஈமான் பயனளிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. முன்னர் அளிக்கப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய எந்த நேரத்திலே அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்களது ஈமான் பயனளிக்குமோ அந்த நேரத்திலே அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. இல்லா கௌம யூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூட்டத்தை. ஆனாலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் என்ன செய்தார்கள்?
ஈமான் கொண்டார்கள். அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பயனளித்தது என்றால் அவர்கள் ஈமான் பயனளிக்கின்ற அந்த நேரத்திலே ஈமான் கொண்டிருந்தார்கள். இந்த ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? எந்த ஒரு கிராமமும் அல்லாஹு தாலா முன்வார்ந்த சமுதாயங்களை பற்றி முன்னருள்ள ஆயத்திலே சொல்லியிருக்கின்றான். இங்கே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், அந்த ஈமான் கொள்ளாத அந்த கூட்டங்கள் அவர்களுடைய ஈமான் பயனளிக்கக்கூடிய நேரத்திலே ஈமான் கொள்ளவில்லை, யூனுஸ் நபியுடைய கூட்டத்தை தவிர. அவர்கள் ஈமான் கொண்டார்கள். யூனுஸ் நபி அவர்களுடைய கூட்டம் ஈமான் கொண்டதை போன்று எந்த ஒரு கூட்டமும் கடைசி கட்டத்திலாவது ஈமான் கொண்டால் அவர்களுடைய ஈமான் நிச்சயமாக பயனளிக்கும் என்றால், யூனுஸ் நபி அவர்களுடைய கூட்டத்தை பற்றி வரக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே வரலாற்று செய்திகளாகத்தான் இருக்கின்றன. அந்த வரலாற்று செய்திகளிலே யூனுஸ் நபி அவர்களுடைய அந்த கூட்டம், யூனுஸ் நபி அவர்கள் போனதற்கு பிறகு யூனுஸ் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து இருந்ததனால் அவர்கள் பயந்து அவர்களுக்கு தண்டனை வந்து விடுமோ என்கின்ற அந்த பயத்திலே அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். சிலர் அவர்களுடைய தண்டனைக்குரிய அடையாளங்கள் வந்தது என்றும் சொல்லி இருக்கிறார்கள் வரலாற்று செய்திகளிலே. அந்த அடையாளங்களை பார்த்துவிட்டு அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். இங்கே அல்லாஹு தாலா மக்காவாசிகளை ஈமான் கொள்வதற்கு தூண்டுவதாக இந்த ஆயா அமைந்திருக்கிறது. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களை ஈமான் கொள்வதற்கு தூண்டுகின்றான். குறித்த நேரத்திலே சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது ஈமான் கொள்ள வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்களுடைய நபியை அவர்கள் கடைசி கட்டத்திலே ஈமான் கொள்கின்றார்கள், அல்லாஹு தாலாவை நம்புகின்றார்கள். இதுபோன்றுதான் மக்காவாசிகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட பொழுது எல்லோரும் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள் கடைசி நேரத்தில். இந்த ஆயாவில் யூனுஸ் நபி அவர்களுடைய கூட்டத்துக்கு தனிச்சிறப்பு இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. சரியான கருத்தின் அடிப்படையிலே அவர்களும் எல்லோரை போன்றவர்கள் தான். ஆனால் அவர்கள் குறித்த நேரத்தில் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய நிலைமை வேறு. ஃபிரௌனை பொறுத்தவரையிலே அவன் மூழ்கடிக்கப்படுகின்ற நேரத்திலே ஈமான் கொள்கிறான். அதே போன்றுதான் மர்மை நாள் வருகின்ற நேரத்திலே சூரியன் மேற்கிலிருந்து உதித்ததற்கு பிறகு ஒருவர் ஈமான் கொண்டால் அவருடைய ஈமான் பயனளிக்காது. அதே போன்று சக்கராத் நிலையிலே கடைசி கட்டத்திலே கழுத்துக்குள் தொண்டை குழிக்கு வந்ததற்கு பிறகு ஈமான் கொண்டால் அந்த ஈமான் பிரயோசனம் அளிக்காது. ஆனால் அதற்கு முன்னால் தண்டனை வருவதற்கு முன்னால் ஒருவர் ஈமான் கொண்டால் அவருடைய ஈமான் பயனளிக்கும் என்பதை இந்த ஆயாவிலிருந்து புரிய முடிகின்றது. அதுதான் சரியான புரிதலாகவும் இருக்கும். ஃபலவுலா என்பதற்கு எந்த ஒரு கிராமமும் ஈமான் கொள்ளவில்லை என்றும் கருத்து கொடுக்கலாம். அல்லது எந்த ஒரு கிராமமாவது அவ்வாறு ஈமான் கொண்டிருக்க கூடாதா என்று கூட சொல்லலாம். அதாவது பயனளிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் ஈமான் கொண்டிருக்க கூடாதா. ஆனாலும் யூனுஸ் நபியுடைய அந்த கூட்டம் அவர்களுடைய ஈமான் பயனளிக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அவர்களுடைய ஈமான் எப்படி அமைந்தது என்பதை பற்றி தொடர்ந்து அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? லம்மா ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்ட பொழுது, கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸ்யி ஃபில் ஹயாத்தித் துனியா, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு இழிவான வேதனையை அவர்களை விட்டும் நீக்கினோம். அவர்களுக்கு தண்டனை வர இருந்தது. அந்த தண்டனையை நாங்கள் அவர்களை விட்டும் தடுத்தோம். ஏனென்றால் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வமத்தஅனாஹும் இலா ஹீன், குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு நாங்கள் அவர்களை வாழ வைத்தோம். அதாவது அவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த வாழ்நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களிலே அவர்கள் இந்த உலகத்திலே இன்பம் அனுபவித்தார்கள், வாழ்ந்தார்கள். அவர்கள் அதற்கு பிறகு குற்றங்கள் செய்திருந்தால் அதற்கேற்ற முறையிலே அல்லாஹ் தஆலா மறுமையிலே அவர்களுக்கு கூலி கொடுப்பான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று பொறுமை செய்திருந்தால் அவர்களுடைய கூட்டம் ஈமான் கொண்டிருப்பதை பார்த்திருப்பார்கள். அதற்கு முன்னரே அவர்கள் சென்று விட்டார்கள் பலமான கருத்தின்படி. இன்னொரு வரலாற்று கருத்தின்படி அவர்கள் சென்று திரும்ப வந்து பார்த்த நேரத்திலே அவர்களுக்கு தண்டனை நீக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் அச்சத்தின் காரணமாக தான் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டேன், பொய் சொல்பவருக்குரிய தண்டனை கொலை செய்வது என்ற அந்த செய்தியின் அடிப்படையில் அவர் தான் அங்கிருந்து கொலை செய்யப்படலாம் என்ற அச்சத்தினால் அங்கிருந்து சென்று விட்டார் என்று வருகிறது. சரி, இப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடக்கிறது? அல்லாஹு தஆலா சூரத்து சாஃபாத்துடைய 139வது ஆயாவிலிருந்து சொல்வதை பாருங்கள். வஇன்ன யூனுஸ லமினல் முர்ஸலீன், நிச்சயமாக யூனுஸ்
ரசூல்மார்களிலே உள்ளவர். இத் அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரம்பி வழியும் கப்பலை நோக்கி அவர் விரண்டோடினார். கப்பலுக்கு சென்று விட்டார். நிரம்பி இருக்கக்கூடிய கப்பல் என்பது மக்களால் அந்த கப்பல் நிரம்பி இருந்தது. அதே போன்று மக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பொருட்களும் அதில் இருக்கும். இவ்வாறு ஒரு ஜனம் நிறைந்த ஒரு கப்பலாக அந்த கப்பல் இருந்தது. அதனால் என்ன நடந்தது? ஃபசாஹம ஃபகான மினல் முதஹதீன், அவர்களோடு அவர் சீட்டு குலுக்கி போடுவதிலே கலந்து கொண்டார். அவர் தோல்வி அடைந்தவர்களிலே ஆகிவிட்டார். அதாவது கப்பல் நிரம்பி வழிகின்ற பொழுது வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த கப்பலால் செல்ல முடியாது. போது அதற்கு பதிலாக அந்த கப்பலிலே இருக்கின்ற பொருட்களை அவர்கள் கடலிலே தூக்கி வீசியதாகவும், அது போதாமைக்கு இன்னும் அதில் உள்ள ஆட்களும் அங்கே இறங்க வேண்டி அந்த கப்பலிலே இருந்து கடலிலே குதிக்க வேண்டி இருந்ததனால், யார் இது குதிப்பது என்று அவர்கள் சீட்டுக்குலுக்கி போடுகின்றார்கள். அந்த சீட்டுக்குலுக்கி போட்டதிலே குதிக்க வேண்டியவர்களிலே யூனுஸ் நபி அவர்களுடைய பெயர் வருகிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் கடலிலே என்ன செய்கிறார்கள்? குதிக்கின்றார்கள். அவர்கள் தோல்வி அடைந்ததன் காரணமாக குதிக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நிறைய வரலாற்று செய்திகள் சொல்லப்படுகின்றன. அவர் நபி என்பதை அந்த மக்கள் தெரிந்திருந்தார்கள். அதனால் அல்லது ஒரு சாலிஹான மனிதர் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அல்லது ஒரு வேற்று ஊரை சேர்ந்தவர் என்று அவர்கள் தெரிந்ததனால் அதுபடியான ஒருவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2 முறை 3 முறை இவ்வாறு சீட்டு குலுக்கி போட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை போடுகின்ற பொழுதும் அவருடைய பெயர் வந்ததனால் இறுதியாக அவரே அந்த கடலிலே குதித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியோ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கடலிலே குதிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவ்வாறு சோதிக்கின்றான். அவர்கள் அந்த இடத்திலே இருந்து தன்னுடைய ஊரை விட்டு சென்றாலும் என்ன நடக்கிறது? அல்லாஹு தஆலா உடைய அனுமதி இல்லாமல் அவர் செல்வதன் காரணமாக அவரை இவ்வாறு சோதிக்கின்றான். அந்த கப்பலை கொண்டு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தது அல்லாஹுடைய ரப்புல் ஆலமீனுடைய வேலை. அதே போன்று அந்த கப்பல் போக முடியாமல் நிரம்பி வழிவதற்கு செய்ததும் அல்லாஹு தஆலாவுடைய வேலை. பிறகு என்ன நடக்கிறது? அங்கே ஃபல்தகமஹுல் ஹூத் வஹுவ முலீம், அவர் கடலிலே குதித்த அந்த நேரத்திலே கப்பலிலிருந்து வெளியேறிய போது அவரை ஒரு மீன் அப்படியே விழுங்கிக் கொண்டது. வஹுவ முலீம், அவர் தவறு செய்த நிலையில், அதாவது குறை கூறப்படுகிற ஒரு விடயத்தை செய்த நிலையில் அவரை மீன் விழுங்கிக் கொண்டது. எனவே அவரை மீன் விழுங்கிக் கொண்டதற்கான இந்த காரணம் அல்லது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், அவர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டார். அதுதான் அல்லாஹு தாலாவுடைய அந்த அனுமதி இல்லாமல் சென்றது. எனவே அல்லாஹு தாலா இந்த மீனுக்கு விழுங்குவதற்குரிய ஏற்பாட்டை அங்கே செய்திருக்கின்றான். பிரமாண்டமான மீன்கள் கடலிலே இருக்கின்றன, இன்றும் இருக்கின்றன. பல மனிதர்களே ஒரே நேரத்திலே அதற்கு அந்த மீன்களுடைய நாவிலே மாத்திரம் கூட இருக்க முடியும் என்று சொல்கிற அளவுக்கு மிக பிரமாண்டமான மீன்கள் இருக்கின்றன. மீன் அவரை விழுங்கினாலும், மீனுடைய வயிற்றுக்குள் அவர் இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு பெரிய ஒரு விளைவும் ஏற்படவில்லை. அதாவது அவர்கள் மரணத்துக்கு உள்ளாகவில்லை. இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்த ஒரு ஏற்பாடு, ஒரு அற்புதம். இன்னும் சில ஆய்வுகளின்படி சிலர் என்ன சொல்கிறார்கள், மீன் ஒருவரை விழுங்கினால் அவருக்கு அது ஆபத்து இல்லாமல் கூட சில நேரம் இருக்கலாம். காரணம், மீனிடத்திலே ஆக்சிஜன் இருக்கும். சில இந்த வகையான பெரும் திமிங்கிலம் போன்ற மீன்களிலே அதற்குள் அவர்களுக்கு இருக்க முடியும். உயிராபத்து வராமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஆலம். எப்படியோ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா மீனுடைய வயிற்றுக்குள் வைத்து காப்பாற்றுகிறான். கடலிலே குதித்த அவர்களை அல்லாஹு தாலா நாடினால் அந்த கடலிலே அவர்களை மூழ்கடித்திருக்கவும் முடியும். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களை என்ன செய்கிறான்? ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் அடைத்து வைக்கின்றான், தடுத்து வைக்கின்றான். எவ்வளவு காலம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தார்கள் என்பது உண்மையிலே
தெரியாது. குர்ஆனிலோ ஹதீஸிலோ வரவில்லை. வரலாற்று செய்திகளிலே 3 நாட்கள் அல்லது காலையிலே இருந்து மாலை வரையிலே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிலும் உறுதியான செய்திகள் இல்லை. ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே தான் மீனுடைய வயிற்றிலே இருந்து வெளியே வருகிறார். எனவே பல நாட்கள் கூட அவர்கள் இருந்திருக்கலாம். இன்றைய காலத்திலே கூட ஒருவர் மீனுடைய வயிற்றிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருந்ததாகவும், பிறகு அந்த மீன் அவரை வெளியே தள்ளிவிட்டதாகவும் சில செய்திகளிலே பதிவாகி இருக்கின்றன. அல்லாஹு அலம். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இல்லாதிருந்திருந்தால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு அடியாராக இருந்திருக்கின்றார். அவ்வாறு அவர் இல்லாமல் இருந்திருப்பாரே ஆனால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுகிற நாள் வரையிலே அவர்கள் மீனுடைய வயிற்றிலேயே தங்கியிருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது தஸ்பீஹ் செய்தார்கள்? இதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களே அதிகமானவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்கி வழிபடக்கூடியவராக, தொழக்கூடியவராக, தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு நல்லடியாராக இருந்தார். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா இந்த இக்கட்டான கட்டத்திலே அவர் ஏற்கனவே செய்த நல்லமல்களுக்காக வேண்டி அவர்களை காப்பாற்றுகின்றான். அல்லது அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுதும் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராகத்தான் அவர் இருந்தார். அந்த தஸ்பீஹ் அவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியாகுவதற்கு காரணமாக இருந்தது என்று அல்லாஹு தாலா சூரத்துல் அம்பியாவுடைய 87வது ஆயாவிலே சொல்கின்றான். வதன்னூனி இத் ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات, இருள்களுக்குள் இருந்து கொண்டு அவர் அல்லாஹு தாலாவை அழைத்தார். என்ன அழைத்தார்? அல்லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று அவர் அல்லாஹுவை அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. சுபஹானக், நீ தூய்மையானவன், உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நான் அநீதி இழைத்தவர்களிலே ஒருவனாக இருக்கிறேன். இது அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டு செய்த தஸ்பீஹ். இதல்லாமலும் அவர்கள் ஏற்கனவே அல்லாஹு தாலாவை துதிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். சில பலவீனமான செய்திகளிலே என்ன இடம்பெற்றிருக்கிறது என்றால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஸ்பீஹ் வானவர்களுக்கு கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலாவிடத்திலே அவர்கள் சொன்னார்களாம், இந்த தஸ்பீஹ் அதாவது தரையிலே இருந்து கேட்கக்கூடியது இப்போது கடலுக்குள் இருந்து கேட்கின்ற ஒரு குரலாக இருக்கிறதே. அப்போது அல்லாஹு தாலா யூனுஸ் தான் இது, அவரை நான் மீனுடைய வயிற்றிலே அடைத்திருக்கிறேன் என்று சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அலம். அதற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை. அவ்வாறு ஏற்கனவே அவர்கள் தஸ்பீஹ் செய்தவராக இருந்ததன் காரணமாக, தொழுகையாளியாக இருந்ததன் காரணமாக, அல்லாஹு தாலா அவர் வணங்கக்கூடியவராக இருந்ததன் காரணமாக அவருடைய பழைய நல்லமல்களை வைத்து இங்கே அவரை காப்பாற்றி விடுவதாக கூட இருக்கலாம். அல்லது இரண்டும் கலந்ததாக கூட, இரண்டையும் சேர்த்து அல்லாஹு தாலா இங்கே அவர் முஸப்பிஹீன்களில் இருந்தவர் என்று நாடி இருக்கலாம். சூரத்துல் அம்பியாவுடைய அந்த வசனங்களில் அல்லாஹு தாலா தொடர்ந்து என்ன சொல்கிறான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம். ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம், கவலையிலிருந்து அவரை நாங்கள் காப்பாற்றினோம். அவருடைய அந்த நெருக்கடியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து அவரை காப்பாற்றினோம். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அவ்வாறு தான் நாங்கள் முஃமின்களை காப்பாற்றுவோம் என்றும் அல்லாஹு தாலா சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியும், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹுவை நீ பேணிக்கொள், அல்லாஹு தாலா உன்னை பேணுவான். அல்லாஹு தாலாவை நாங்கள் ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கிற நேரத்தில் வணங்குகின்ற பொழுது, எங்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது அல்லாஹு தாலா எங்களை காப்பாற்றுவான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர்ரஹா யஅரிஃபுக ஃபிஷ்ஷித்தா, செழிப்பாக இருக்கிற நேரத்தில், ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்தில், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலாவை நீ அறிந்து கொள்,
அல்லாஹ்வின் பக்கம் நீ நெருங்கு. கஷ்டமான நேரத்திலே அல்லாஹு தாலா உன்னை அறிந்து கொள்வான், உனக்கு உதவி செய்வான் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லான் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம். இப்னு அப்பாஸ் ரதியல்லான் அவர்கள் சிறுவராக இருக்கின்ற அந்த நிலையிலே அதிலே அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா நல்லடியார்களை ஒரு கஷ்டமான நேரத்திலே காப்பாற்றுவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாங்கள் இவ்வாறு தான் மூமின்களை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதை பற்றி சொல்கிற பொழுதும் அல்லாஹு தஆலா அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றான். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். அவர்தான் நாங்கள் அவரை விட்டும் மானக்கேடானதையும் மோசமானதையும் திசை திருப்பி விடுகிறோம். அதற்காகத்தான் நாம் அவ்வாறு செய்தோம். இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். காரணம் அவர்களுடைய தேர்வு செய்யப்பட்ட அடியார்களில் உள்ளவராக இருந்தார். முஹ்லிசீன் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அதாவது அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு இஹ்லாஸோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய அடியாராக இருந்தார். அதனால் அவர் தேர்வு செய்யப்பட்ட அடியாராக மாறினார். அல்லாஹு தாலா அவரை காப்பாற்றினான். சூரத்து சாஃபாத்துடைய தொடர்ந்து வரக்கூடிய ஆயாக்களிலே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அவர் தஸ்பீ செய்யாவிட்டால் மீனுடைய வயிற்றிலே அவர் மக்கள் எழுப்பப்படுகிற நாள் வரையிலே இருந்திருப்பார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபனபத்னாஹு பில் அராஇ வஹுவ ஸகீம். ஒரு வெட்ட வெளியிலே அவரை நாங்கள் போட்டோம், தள்ளினோம். அதாவது மீன்ற வயிற்றிலிருந்து அவர் எங்கே கடைசியாக கொண்டு வந்து விடப்பட்டார்? ஒரு மரங்களோ அல்லது கட்டிடங்களோ இல்லாத ஒரு இடத்திலே அவர் கொண்டு வந்து வைக்கப்பட்டார். வஹுவ ஸகீம். அவர் நோயாளியான நிலையில் இருந்தார். மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து அவர் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே அல்லாஹு தாலா அவரை ஒரு வெட்ட வெளியிலே கொண்டு வந்து விடுகின்றார். அந்த மீன் அவரை வெளியிலே கொண்டு வந்து விடுகிறது. அவர் ஒரு வெட்ட வெளியிலே ஆகிவிட்டார். இந்த நேரத்திலே அல்லாஹு தாலா அவருக்கு இன்னொரு அருளையும் செய்கின்றான். அதுதான் வஅம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மின் யக்தீன். அவருக்கு யக்தீன், அதாவது கொடி என்று சொல்வார்கள், நிலத்திலே ஓடுகின்ற சுரைக்காய் அல்லது பூசணிக்காய், இது போன்ற காய்களை கொண்ட காய்கள் வரக்கூடிய மரங்கள், செடிகள், இவ்வாறான ஒரு செடியை அவருக்காக நாங்கள் முளைக்கச் செய்திருந்தோம். ஒரு மரத்தை முளைக்கச் செய்திருந்தோம். எதற்கு? அதிலிருந்து அவர்கள் உணவு உண்டு கொள்ள முடியும், அதிலிருந்து அவர் பயனடைய முடியும். அதற்காக அல்லாஹு தஆலா அவர் நோய்வாய்ப்பட்ட அந்த நிலையிலே அதனை ஏற்பாடு செய்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவரிடத்திலே நாங்கள் யக்தீன் மரத்தை முளைக்கச் செய்தோம் என்று சொல்கின்றான். எதற்காக? இதை விளக்குகின்ற பொழுது அறிஞர்கள் அது அவர் உணவு உண்பதற்காக, அதிலிருந்து அவர் வேறு விதத்திலே பயனடைவதற்காக என்று சொல்லியிருக்கிறார்கள். யக்தீன் மரத்திலே என்ன பயன் இருக்கிறது? முதலில் யக்தீன் என்பது என்ன என்றால் பூசணி, அதாவது ஒரு குண்டாக இருக்கின்ற அல்லது இனிப்பாக இருக்கும் சில நேரம், இதற்கும் யக்தீன் என்று சொல்வார்கள். அதல்லாமல் பச்சை நிறத்தில் இருக்கின்ற சுரக்காய், இதனையும் சிலர் யக்தீன் என்று சொல்கின்றார்கள். பெரும்பாலும் யக்தீன் என்பது இனிப்பாக இருக்கின்ற அந்த பெரிய வடிவிலே ஒரு குண்டாக அமைந்திருக்கக்கூடிய இலங்கை பாசையிலே வட்டக்காய் என்று கூட சொல்வார்கள். சிங்கள மொழியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய சொல்லது. அப்படி அதற்கு தான் யக்தீன் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக யக்தீன் என்பது அடிப்படை மொழியிலே செடியாக ஓடுகின்ற, கொடியாக ஒரு உயர்ந்த இடங்களிலே பறந்து முளைக்கின்ற கொடிக்கு சொல்லப்படுகிறது. அது ஒரு இனத்துக்குரிய பெயராகவும் கருதப்படுகிறது. இதனால் என்ன பயன் என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மஞ்சள் நிறத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பூசணி, அது ஒரு வகையில் காய் என்று நாம் சொன்னாலும் அது ஒரு பழமாக தாவரவியலிலே கருதப்படுகிறது. அவர்களிடத்திலே அந்த மரம் இருந்ததன் விளைவாக அது அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்ததனால் சூரிய அந்த வெப்பத்தை
விட்டும் அவருக்கு ஒரு பாதுகாப்பாக அது இருப்பதற்கு அது உதவும். அதே போன்று அவருக்கு அது நிழல் கொடுக்கக்கூடியதாகவும், அது மென்மையான அவருடைய தோல் எல்லாம் அவர் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து வந்ததனால், ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கும் என்பதனால், அது ஒரு தொடுவதற்கு ஒரு மென்மையான பெரிய இலைகளை கொண்டதாகவும், அ ஈக்கள் அந்த மரத்தை அந்த மரத்தின் இலைகளை நெருங்காமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்றால் அவர் அந்த நிலையில இருக்கின்ற பொழுது, அவருடைய உடல் ஈக்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்காது. எனவே அவருக்கு இவ்வாறான ஒரு மரம் இருக்கின்ற பொழுது, அது ஈக்களை அ தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. உயரமான இடங்களிலே படர்ந்து கொள்ளக்கூடிய அந்த செடிகள், அதிகமான இலைகளையும் கொண்டதாக அமைந்திருக்கிறது. அதேபோன்று அதனை அதிலே வருகின்ற அந்த கனியை ஆரம்ப நிலையில இருந்து சாப்பிட முடியும். அது இறுதி நிலைக்கு போனாலும் அதை சாப்பிட முடியும். அதனுடைய விதைகளை கூட சாப்பிட முடியும். அதிகமான சத்துள்ள ஒரு பொருளாக, ஒரு பழமாக அது கருதப்படுகிறது. அந்த வகையில அவருக்கு அது மிக உகந்த ஒரு பழமாக அல்லாஹு தஆலா அதனை வேறு எந்த ஒரு பழங்களையும் முளைக்கச் செய்யாமல், அதனை அந்த இடத்திலே முளைக்கச் செய்திருக்கின்றான். அதனை சமைக்க வேண்டியது கூட இல்லை. சமைத்தும் சாப்பிடலாம். சமைக்காமலும் கூட அப்படியே பச்சையாக கூட சாப்பிட முடியுமான ஒரு பழமாக அது இருக்கிறது. மீனுடைய வயிற்றுக்குள் அவர்கள் இருக்கின்ற பொழுது, அவர்களை அந்த மீன் கடலின் ஆழத்துக்கெல்லாம் அழைத்துச் சென்றதாகவும், அங்கே கடலிலே உள்ள உயிரினங்களின் தஸ்பீஹ் எங்களுக்கு தெரியும். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அவற்றுடைய தஸ்பீஹை அவர்கள் செவிமடுத்ததாகவும், அதேபோன்று கடலிலே உள்ள சிறிய கற்கள் கூட தஸ்பீஹ் செய்வதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செவிமடுக்கச் செய்ததாகவும் சில வரலாற்று செய்திகளிலே பதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு அலம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சூரத்து ஸாஃபாத்துடைய ஆயாக்களிலே தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதூன். அவர்கள் 1,00,000 இல்லை அதைவிட அதிகமான மக்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் தூதராக, அவர்களை நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னும் யூனுஸ் நபி அவர்களுடைய கூட்டத்தோழர்களுடைய எண்ணிக்கை 1,00,000த்தையும் தாண்டியதாக இருந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். தொடர்ந்து அல்லாஹ் கடைசியாக என்ன சொல்கிறான்? ஃபஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஃபமத்தஅனாஹும் இலா ஹீன், அவர்களை நாங்கள் குறிப்பிட்ட காலம் இன்பம் அனுபவிப்பதற்கு கொடுத்திருந்தோம். இந்த உலகத்திலே அவர்களை வாழ வைத்திருந்தோம், அவர்களுடைய வாழ்நாட்கள் முடிகின்ற வரையிலே. இதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். சூரத்து யூனுஸுடைய 98வது ஆயாவிலும் அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு நாங்கள் அதாபை இந்த உலகத்திலே நீக்கினோம். இழிவு தருகின்ற அதாபை அவர்களை விட்டும் நீக்கினோம். அவர்கள் ஈமான் கொண்டபோது வமத்தஅனாஹும் இலா ஹீன், அதே விஷயத்தை அங்கேயும் சொல்லியிருக்கின்றான். அவர்களை குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வைத்தோம், இன்பம் அனுபவிக்க வைத்தோம். சூரத்துல் கலம்லே நாம் ஏற்கனவே பார்த்த ஆயாவில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருந்தான்? லௌலா அன் ததாரகஹு நிஅமத்தும் மின் ரப்பி, அவருடைய இறைவனிடமிருந்து அவருக்கு ஒரு நிஅமா, அருட்பாக்கியம் அவரை அடைந்து கொள்ளாமல் இருந்திருந்தால், லனுபித பில் அரா வஹுவ மத்மூம், அவர் இகழப்பட்டவராக வெட்டவெளியிலே போடப்பட்டிருப்பார். ஃபஜ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன், அவருடைய ரப் அவரை தேர்ந்தெடுத்தான், அவரை சாலிஹீன்களில் ஒருவராக ஆக்கினான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுருக்கமான வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்வதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சனியத்து ஹர்ஷா என்கின்ற ஒரு இடத்துக்கு வருகின்றார்கள். 2 மலைகளுக்கு இடைப்பட்ட இடத்துக்குத்தான் சனியா என்று சொல்வார்கள். அந்த இடத்தின் பெயர் ஹர்ஷா. இது ஜுஹ்ஃபா என்கின்ற அந்த இடத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது. மதீனாவுக்கு நெருக்கமாக மக்காவுக்கு செல்கின்ற அந்த வழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே வந்து என்ன கேட்கின்றார்கள்? ஐயு சனியத்தின் ஹாதிஹி, இது எந்த மலைக்கு இடைப்பட்ட பகுதி, இந்த இடத்துடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபி தோழர்கள் சனியத்து ஹர்ஷா என்று சொல்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஅன்னி அன்துரு இலா யூனுஸ் இப்னி மத்தா அலா நாகத்தின் ஹம்ரா ஜஅதா அலைஹி ஜுப்பத்தும் மின் சூஃபின் ஹிதாமு நாகத்திஹி ஹுல்பத்துன் வஹுவ யுலப்பி.
நான் யூனுஸ் இப்னு மத்தா அவர்களை பார்ப்பதைப் போன்று இருக்கிறேன். அவர்கள் ஒரு சிவப்பு நிற கொழுத்த ஒட்டகையிலே இருக்கின்றார்கள். அவர் ஒரு கம்பளியிலான ஒரு ஜுப்பாவை அவர் மேல் அணிந்திருக்கிறார்கள். அவருடைய ஒட்டகத்தின் மூக்கணம் லீஃப் என்கின்ற அந்த வகையான கயிறிலே இருக்கிறது. அவர் தல்பியா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். லீஃப் அது என்பது நாம் நார்கள் என்று சொல்லலாம். தும்பு, நார் இப்படியான ஒரு கயிறை அதாவது அவருடைய ஒட்டகத்தின் மூக்கண கயிறாக இருக்கிறது. அவர் தல்பியா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்திருக்கின்றார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றிலிருந்து நாம் நிறைய படிப்பினைகளை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே ஒன்றுதான் தஅவா விடயத்திலே எங்களுக்கு அதை செய்ய முடியுமாக இருக்கின்ற பொழுது நாம் அதை செய்யாமல் இருப்பது அல்லாஹு தாலாவின் நெருக்குதலுக்கு நாம் உள்ளாகுவதற்கு காரணமாக இருக்கலாம். நாம் எங்களால் பிரச்சாரம் செய்ய முடியுமாக இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்ற பொழுது அதனை நாங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹு தாலாவிடமிருந்து எங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு நாம் எங்களது கடமையை கைவிடுவது காரணமாக அமையலாம் என்பதற்கு இங்கே ஒரு படிப்பினை இருக்கிறது. யூனுஸ் நபி அவர்களுடைய சமுதாயத்தை விட்டு அல்லாஹுடைய அனுமதிக்கு முன்னால் அந்த சென்றதனால் தான் அவர்களுக்கு அந்த நெருக்கடியை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். அதே போன்று இந்த சரித்திரத்திலிருந்து நாம் பெறுகிற பாடம் தாவாவுடைய அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதிலே பொறுமையுடைய முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சீட்டுக்குலுக்கி போட்டு ஒருவரை தெரிவு செய்வது, சில நேரங்களிலே முடிவு செய்ய முடியாமல் இருக்கின்ற நேரத்திலே எல்லோரும் ஒரு விஷயத்திலே சமமாக இருக்கின்ற இடங்களிலே சீட்டுக்குலுக்கி போடுவதற்கு எங்களுடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய மனைமார்களே எவரை அழைத்து செல்வது என்பதிலே சீட்டுக்குலுக்கி போடுவார்கள். சீட்டுக்குலுக்கி போடுவது என்பது சீட்டாக எழுதப்பட்டு போடப்பட வேண்டும் என்பதில் அது எந்த முறையிலும் அதை செய்யலாம். எனவே ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும், எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் என்றிருக்கின்ற பொழுது யாரை தெரிவு செய்வது என்று முடியாமல் இருக்கிற பொழுது இந்த நிலையை கையாள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் சஃப்புடைய சிறப்பை ஒருவர் மக்கள் அறிவார்களேயானால் அவர்களுக்கு இடையிலே சீட்டுக்குலுக்கி போட வேண்டி இருக்கும் யார் முதல் சஃபில் என்பது அந்த அளவுக்கு போட்டியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போன்றுதான் மரியம் அலைஹஸ்ஸலாம் அவர்களை யார் வளர்ப்பதற்கு பொறுப்பேற்பது என்பதிலே அங்கே சீட்டுக்குலுக்கி போடப்பட்டதாக குர்ஆன் செய்யப்பட்டதாக நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனிலும் அல்லாஹு தாலா அதை பற்றி சுட்டி காட்டியிருக்கின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சரித்திரத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம்தான், யூனுஸ் நபியுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து அல்லாஹு தாலாவை வணங்கினார்கள். எவருக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அல்லாஹு தாலாவை இந்த இடத்திலே மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து வணங்குவதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அல்லாஹு தாலா யூனுஸ் நபி அவர்களை பற்றி சொல்கிறோடு ஃபனாதா ஃபில் துலுமாத், இருள்களுக்குள் இருந்து அவர்கள் அல்லாஹுவை அழைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடலின் ஆழத்தில் நிச்சயமாக இருள் இருக்கும். அதே போன்று மீனுடைய வயிற்றுக்குள் அங்கே இருள் இருக்கிறது. இரவு நேரத்திலே இருள் இருக்கிறது. இந்த 3 இருள்களும் தான் இருள்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பதாக சில ஆசார்களிடையே வந்திருப்பதை வைத்து அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இருளுக்கு மேல் இருளாக அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற பொழுது இருக்கும் பல இருள்கள், மீனுடைய வயிற்றிலே இருக்கின்ற இருள், கடலுடைய ஆழத்தின் இருள், அதே போன்றுதான் இரவுடைய இருள். இன்னொரு பயன்தான் தஸ்பீஹ், அல்லாஹு தாலாவை துதிப்பது, அல்லாஹுவை திக்ரு செய்வது. அதன் சிறப்பு யூனுஸ் நபியுடைய வரலாற்றிலிருந்து நாம் உணர முடிகின்றது. அவர்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இல்லாமல் இருந்திருந்தால் மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே இருந்திருக்க வேண்டியிருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அதே போன்று நாம் ஆரோக்கியமாக, செழிப்பாக, நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவுக்கு
வணக்கம் செய்கிற பொழுது கடுமையான நிலையிலே அல்லாஹு தாலாவை மறக்காமல் இருக்கின்ற பொழுது கடுமையான நிலையிலே அல்லாஹு தாலா எங்களை மறக்காமல் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உதவி செய்வான் என்பதையும் இந்த சரித்திரத்திலிருந்து நாம் பெறுகிற ஒரு படிப்பினையாக இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல். அதே போன்று முஷ்ரிக்குகளுக்கு எச்சரிக்கை செய்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. நபி அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதிலே கடுமையான பிரயத்தனம் எடுத்தார்கள், கடுமையாக முயற்சி எடுத்தார்கள். அதனை முஷ்ரிக்குகள் முனாஃபிக்குகள் எல்லாம் குறை சொன்னார்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த எடுக்கின்ற முயற்சி சரியான முயற்சி தான், அது குறை சொல்லப்படுவதற்கு உரியது அல்ல. முஷ்ரிக்குகள் தான் குறை சொல்லப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். ரிசாலா என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அதிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திலே விட்ட தவறை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்தி, இது போன்று நீங்கள் பொறுமையை இழந்துவிட வேண்டாம். அவர்கள் எவ்வாறு தான் உங்களை அழுத்தம் கொடுத்தாலும் நீங்கள் அதற்கு கட்டுப்படக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். எங்களுக்கு தெரியும், சூரத்துல் மாயிதாவுடைய 67வது ஆயாவிலே சொல்கிறான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக். உங்களுக்கு இறக்கப்பட்டதை ரசூலை நீங்கள் எத்தி வையுங்கள். உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை எத்தி வையுங்கள். வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு. நீங்கள் எத்தி வைக்க நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலாவை நீங்கள் எத்தி வைத்தவராக ஆக மாட்டீர்கள் என்று சொல்கின்றார். அல்லாஹு தாலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை நோக்கி போனதை சொல்கிற பொழுது இது அபகா என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அபகா என்பது பொதுவாக ஒரு அடிமை எஜமானை விட்டும் விரண்டோடுவது, தப்பிச் செல்வதைத்தான் அது குறிக்கின்றது. எனவே இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அனுமதி எடுக்காமல் சென்றதை அல்லாஹு தாலா கடுமையாக கண்டிக்கின்ற விதத்திலே தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவ்வாறு சென்றதனால் தான் அல்லாஹு தாலா இது அபகா அவர்கள் விரண்டோடிய போது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹு தாலா நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.